வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கேருந்துன்னா எம்ஆர்பியிலேருந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸும் கொடுத்துருந்தாங்க, எக்ஸாமுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21 டாபிக்ஸ் இது ஃபுல்லாக வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் வந்து 21 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும். ஸோ இதுக்கான இந்த 21 சப்ஜெக்ட்டுக்கும் புக் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ புக்கு வேணுன்ற நபர்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். 750 இதோட ப்ரைஸு. ஸோ வேணுன்ற நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிலபஸில் இருக்கிற நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் சானிடேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5th டாப்பிக்கை பற்றி இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். சுற்றுச்சூழல் சுகாதாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி, நோய்களை தடுக்குதல். சானிடேஷன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சுத்தம் மற்றும் நலவாழ்வு. திறந்த கழிவுநீர் வெளியேற்றம் எதற்கு காரணமாகும்? மலேரியா. நகரங்களில் திடக்கழிவு சேகரிப்பதற்கான பொறுப்பு யாருக்கு சொந்தமானது? நகராட்சிக்கு. சாலிட் வேஸ்ட் என்பதன் பொருள் திடக்கழிவு. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்பது எதனை குறிக்கிறது? திடக்கழிவு மேலாண்மை. கழிவுகளை பிரித்தல் எவ்வாறு செய்யப்படுகிறது? உயிரியல் மற்றும் உயிரியல் அல்லாதவை. பசுமை கழிவுகள் என்றால் என்ன? தாவரங்கள் மற்றும் உணவு கழிவுகள். பிளாஸ்டிக் கழிவு எந்த வகையானது? உயிரணு அழிக்க முடியாதது. குப்பை கிடங்குகள் எதற்காக? திடக்கழிவு கொட்டுவதற்காக. மாசில்லா கழிவு மேலாண்மைக்கு பயன்படும் நடைமுறை குப்பைகளை எரித்தல். கம்போஸ்டிங் என்றால் என்ன? கழிவுகளை உரமாக மாற்றுதல். பிளாஸ்டிக் மூலமுள்ள மாசு, மண் மாசு. மனித கழிவு எதன் மூலம் அதிக பாதிப்பு ஏற்படும்? குடிநீர் மாசுபாடு. கழிவுகளை எரிப்பது எதை உருவாக்கும்? காற்று மாசுபாடு. மழைநீர் வடிகால் அமைப்பு எந்த வகையான சுகாதாரத்தை சார்ந்தது? சுற்றுச்சூழல் சுகாதாரம். வேஸ்ட் செக்ரிகேஷன் என்பது கழிவுகளை பிரித்தல். வேஸ்ட் என்பது மின்சாதன கழிவு. உயிரியல் கழிவு அழிக்கப்படுமா? ஆம். ஜீரோ வேஸ்ட் என்ற கொள்கையின் நோக்கம் முழுமையான கழிவு நீக்கம். பயோமெடிக்கல் வேஸ்ட் என்பது மருத்துவமனைகளில் உருவாகும் கழிவு. பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் விதிகள் எந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்டன? 1998. மஞ்சள் நிற பைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? தொற்று நோய் கழிவுகள். சிவப்பு பை எதற்காக? மீள் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக். நீல நிற பை பயன்பாடு கண்ணாடி மற்றும் உலோகங்கள். கருப்பு நிற பைகள் எதற்காக? பொது கழிவுகள். பயோமெடிக்கல் வேஸ்ட்டை எவ்வாறு அழிக்கப்படுகிறது? ஆட்டோக்ளேவிங், இன்சினரேஷன். இன்சினரேட்டர் என்பது கழிவுகளை எரிக்கும் கருவி. நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஏற்படுவது ஊசி துளைத்தல். ஷார்ப் வேஸ்ட் என்றால் ஊசி, கத்தி போன்றவை. பயோமெடிக்கல் வேஸ்டில் நான் இன்ஃபெக்ஷியஸ் கேட்டகரி எது? நிர்வாக கழிவு.